போட்டு பகவான் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அம்மா கண்ணை திறந்து பார்த்தது இப்படி இப்படி உடம்பு ஆட்ட முடியல. பார்த்தா எங்க அம்மா பிறக்கலையா சுடுகாட்டு கொண்டாந்து மரியாதை பார்த்தா சுடுகாட்டு சாமிமா பார்த்தா மதிய பார்த்தா சுடுகாட்டு எவன் வருவான் செட்டா போனா வரும் செட்டா தான் இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல கொண்டாந்து மரியாதை போட்டு கேட்பாங்க. அப்படின்னு கேட்கும் பொழுது அம்மா என்ன இந்த இடத்துல வந்து சுடுகாடுங்கிற தெரு உனக்கு தெரியாது. நீ மல்லாந்து பார்த்ததா இந்த ஊருக்கு வயலூர் என்று பெயர் மல்லாந்து பார்த்ததால் வயலூர் என்று பெயர் வந்தோம். உனக்கு நடக்கிற பூஜை மாதிரி உலகத்தை எந்த சாமி நடக்க நான் தான் என் திருப்பதி கொடுத்துறேன். எல்லா பாலத்துல லட்சம் பேர் நாளைக்கு காலப்படி கொண்டு போக முடியாது. ஒரு தேங்காய் வச்சு கூட எனக்கு கும்பிட முடியாது. அவன் கோபமாக இருப்பான். அந்த மாதிரி சாமி உனக்கு அப்படிங்களே சரக்கும் அம்மா இந்த பாக்க காடு வண்டி பாருங்க அதோட காடு வண்டி எல்லாம் வரும். நீ இந்த இடத்துல மொழியாந்து போடுமா உனக்கு என்ன வேணுமோ அதான் நான் செய்யறேன் அப்படின்னா அம்மா பார்த்தாங்க. அண்ணா சக்கரைனா இடிக்காது எனக்கு தலைக்கால் வேண்டும், எனக்கு பாதுகாக்கால் வேண்டும். இருக்க முடியாது, பாதுகாக்கால் கேட்க யாரா போய் சேர்த்து பாதுகாக்க பாதுகாப்பு யாரு நீயே பரவாயில்ல அப்படின்னு. அப்ப அம்மா யார் கேட்டா தெரியுமா? முதல் ஆண்டவர் எந்த ஆண்டவர் அப்பதான் தலைமுறை ஒரு கை வரை வெளிவாங்க அதான் சிவன் சிவன் அடுத்து யாரு தெரியுமா? அந்த சக்திகள் பிடித்த அம்மா கேக்குது வருவான்
நீ கேட்டபடி தந்தேன். அது மட்டுமல்ல, அந்த அதிவீர பத்திரங்கள் வர வேண்டும், எல்லை கருப்புசாமி வர வேண்டும், ஏழு கன்னிமார்கள் வர வேண்டும், பொன்னியம்மன் பொன்னியம்மன் எம்பியம்மன் துர்க்கையம்மன் அப்படி சொல்லக்கூடிய தெய்வங்கள் தான் எனக்கு காவலுக்கு வர வேண்டும். காவலுக்கு வந்தால் நான் இந்த இடத்துல இருப்பேன், இருக்க மாட்டேன். அதோட இல்ல, 30 தேவரும் என்னை சுத்தி கையை கட்டிருக்கிறோம். 30 தேவரும் சுத்தி கையை கட்டிருக்கிறோம். அம்மா சரியான நம்மள ஆசையை கேட்பாங்க. ஒரு நாளைக்கு நிற்பாங்க, அதுதான் பெரிய பண்ணி போட்டா அதை சுத்தி உங்களுடைய புள்ளையார் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் புள்ளையார் இல்ல, சில 108 புள்ளையார் 1008 புள்ளையார் இருப்பான். அதெல்லாம் புள்ளையார் கிடையாது, ராணிமூட்டத்துக்கு மட்டும்தான் புள்ளையார். எல்லாம் தேவர்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் காவல், தேவருக்கு காவல் அதை நிறுத்தி அண்ணா இத்தனை பேர் காவலுக்கு வந்தாலும் எனக்கு கொண்டாடுவதற்கு, எனக்கு படிப்பதற்கு, எனக்கு பூசாடி, பூசாரி யார் தெரியுமா? அண்ணா எனக்கு ஒரு நாளைக்கு நீ பூசாரியா இருக்க. அண்ணா பூசாரியாக நீராக வேண்டும் அண்ணனையே கேட்குறா. பகவான் பார்த்தா கொஞ்சம் பதினெட்டு மணிக்கு பதினெட்டு சரி விடு, பகவான பார்த்து மகிழ்ச்சியா இருந்தது. கருப்பு வச்சு அம்மா வச்சு 3 முறை தீவிரம் போனார். இது வந்தாரி ஒரு ஆனந்தம் கண்டு எங்களுக்கு சொல்லும் எளிதாகுமா?